ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் கேசஸ் 2899 சுமார் 3000 கேஸு நம்ம இந்த சென்ட்ரல் ஜோனில் நான் போட்டிருந்தோம் போன வருஷம். அதில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 காஞ்சா போட்டிருந்தோம். அதில் பாதி நம்ம இன்றைக்கி டிஸ்ட்ராய் பண்ணுறோம். அதை பாதிக்கு ஆர்டர் வாங்கிட்டு இன்றைக்கி டிஸ்ட்ராய் பண்ணுறோம். இந்த கஞ்சாவை ஒழிக்கிறது கட்டுப்படுத்துறதுக்கு முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளை நமக்கு எங்கேருந்து வருதா அது அடையாளம் அது கண்டு அதுக்கு அந்த சோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கெங்கே வருதா அங்கேயும் ப்ளஸ் யார் பெரிய சப்ளையர்ஸ் அல்லது கிங் பின்ஸ் இருக்காங்க அவங்க அடையாளம் கண்டு அவங்க நிறையா பேர் அவங்க கேஸ் போட்டுட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணுறோம். அவங்க ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி சீட் பண்ணி முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு குண்டா தடுப்புலேயே கைது பண்ணியிருக்கோம். இந்த கஞ்சாவால் குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு சார். போதை கஞ்சா குடிச்சதுனால குற்றங்கள் அதிகமாக நடக்குது, வழிபறி கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது கஞ்சாவினால அப்படின்னு பரவலாக பேச்சு வருது சார். அது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி தகவல் நமக்கு செய்தி வருதான். பட் அதை பார்க்கும்போது அது எந்த போதையினால் என்ன போதையினால் நடந்துருக்கு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நம்ம அப்போ உரிய நமக்கு பதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒன்றும் அடிப்படை பெருசாக இல்லை. அதனால நடக்குது. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக நான் சொன்னேன் உங்களுக்கு சுமார் 3000 கேஸ் போட்டுட்டு 3000க்கு மேலே நான் ஆட்களுக்கு பிடிச்சிருக்கேன். சார், இப்போ நீங்கள் கோஸ்டல் ஏரியாவில் தான் நிறையா இந்த கஞ்சா ஸ்மக்லிங் ஆகிட்டு அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளுங்க? கோஸ்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பகுதி, கடலூர் பகுதி, இது மயிலாடுதுறை சைடு ப்ளஸ் நாகப்பட்டினம் சைடில் 2-3 இன்சிடென்ட் படி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சா கொண்டு வந்துட்டு அப்புறம் வெளிநாட்டில் இது கடத்தலுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க கேஸ் பிடிச்சிருக்காங்க. 2-3 கேஸ் பிடிச்சிட்டு அவங்க தொடர்ந்து இது மாதிரி விற்பனை செய்யறது என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கு? விற்பனை எப்படி செய்கிறாங்க அவங்க நம்ம ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணுறோம். அவங்க குண்டா தடுப்பில் இது பண்ணுறோம். அவங்க ஹவுஸ் சர்ச் பண்ணுறோம். அதுக்கு ஹவுஸ் சர்ச் தான் ஆகிற பொதுமக்களுக்கு அப்புறம் தெரியும், அது ஊரில் மக்களுக்கு தெரியும், போலீஸ் எங்கள் ஊருக்கு வந்தாங்க, சரி இந்த பையன் இந்த மாதிரி வேலை பண்ணுறான். ஸோ ஃப்யூச்சரில் அப்படி இது வேலில் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா திருப்பி நமக்கு பொதுமக்களும் தகவல். ஒவ்வொரு மாவட்ட எல்லைகளையும் பாதுகாப்பு என்ன சார், எப்படி வாகன சோதனைகள் எந்த அளவுக்கு சார் தீவிரப்படுத்திருக்கீங்க இந்த கஞ்சா கட்டுப்படுத்துறதுக்கு? காஞ்சா கட்டுப்படுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்லி மார்னிங்கில் சில டைம்ஸில் வரதா வண்டியில். ஸோ அதுக்கு எல்லாமே அன்டைம்லி வாகனம் செக் இருக்கு. அன்டைம்லி இப்போ நீங்கள் இது தஞ்சாவூர் சுற்றி பகுதியில் பார்த்துருப்பீங்க, சாயந்தரம் போலீஸ் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு ஆகிறாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு வேலைகள் பண்ணால் நமக்கு இது கண்ட்ரோல் வரும். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக குற்ற செயல்கள் நடைபெற்று இருக்கு, கொலையெல்லாம் நிறையா. எந்த விதமான கைதிகளுக்கு இது சொல்லி, அதாவது எந்த விதமான நடவடிக்கைகள் அதிகம் எப்படி சொன்னால் அதிகம் நமக்கு அப்படி ஃபீகர் எடுத்து அப்புறம் பேச முடியும். பட் அதிகம் ஒன்றும் நமக்கு எப்போ சம்பவம் என்ன இங்கே நடக்க போகிறது, சப்போஸ் டவுன்ஷிப்பில் ராபரி, அப்போது நம்ம அதிகம் பீட் போட்டு அவங்க பிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டிஎஸ் அவங்களுக்கு என்ன தெரியும், டிஎஸ்ஆரில் சப்போஸ் அது வேறு ஏரியா பகுதியில் அதிகம் கேஸ் வருதானா, ஸோ நம்ம அந்த எஸ்பிக்கு சொல்லி அந்த டிஎஸ்பிக்கு சொல்லி நிறையா அவங்க போலீஸ் அவங்க கிரவுண்ட்ஸுக்கு போடுவாங்க. இங்கே கிரைம் கூட்டம் அதிகம் நடக்கிறது, அதை நம்ம அதை கவனமாக பார்த்து. ஸ்கூல் பக்கத்தில் அங்கெல்லாம் இது ரொம்ப கண்காணிப்பு அதிகமாக படுத்துருக்கு. மாணவி மத்தியில் இந்த புழக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிற நடவடிக்கை எடுத்துட்டு வர்றீங்க, அது எது மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம்? ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் பகுதியில் காஞ்சா இருந்தாலும் சரி, அப்புறம் கோட்பா அது நமக்கு குட்கா அந்த மாதிரி ப்ராடக்ட், சிகரெட் அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, அது முழு தடை இருக்குது. அதை சேல் பண்ணக்கூடாது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது அவங்க கடை சீல் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். அது உங்களுக்கு அப்பப்போ தகவல் கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். ஸோ அது ஸ்கூல் பகுதியில் இன்னும் இது மாதிரி நடக்கக்கூடாது நம்ம இது சேல் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நமக்கு இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி நமக்கு பொருள்கள் இல்லாமல் நமக்கு உருவாக்கணும். ஓகே, நன்றி சார்.